தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவுதான் தாவீதின் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்து, என் நாமத்தை அறிந்திருக்கிற அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இந்த அளவுக்கு கர்த்தருடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையில மேலோங்குதோ அவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். நான் உங்களுக்கு விலைக்கு காமிச்ச உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் அவனின் இடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அதுவும் கர்த்தர் பண்றாரு. ஆனா இன்னொரு காரியம், சில விஷயத்துல மாட்டிக்கிட்டாலும் நம்மளை காப்பாத்துறாரு. இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா, மாட்டாமலே கடவுள் காப்பாத்துறாரு பாருங்க. நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா அடிபட்டு திருந்துறதா நம்ம விரும்புறோம். நல்லா அடி வாங்கி வளர்ந்ததுனால வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா அடிபட்டாதான் சில புத்தி வருது. சில பேர் சொல்றாங்க பட்டாதான் ஏன் திருந்துவான் அப்படின்ற மாதிரி. சில பேர் பட்டு திருந்துறாங்க. அது ஒரு வழி இருக்கு. இன்னொரு வழி இருக்குது பாருங்க, படாமலே சரியாகிற வழி. அடி வாங்கி சரி வாங்க, அடி வாங்கி திருந்துற வழி கிடையாது. ஆனா அடி வாங்கினாலும் கர்த்தர் காப்பாற்றுறாரு. இன்னொன்னு, அடி வாங்காமலும் கடவுள் நம்மளை காப்பாற்றி உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். யாருக்கு? என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். தேவனுடைய நாமத்தை குறித்த ஒரு அறிவு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் மேலோங்க வேண்டும்.